ஹாய்ங்க, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு அமாவாசை. காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. தம்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். செம பனி. ஐயோ, வண்டியில வரவே முடியல. நான்லாம் வந்துட்டு இவன் ஸ்கூலுக்கு போவானா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருந்தேன். பட் நல்ல பையன் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். நேத்துக்கே சாப்பாடு வந்து காலையிலத்துக்கு சேர்த்து செஞ்சு வச்சுட்டோம். ஏன்னா எப்பயுமே அமாவாசைக்கு வந்து கோயிலுக்கு போறதுனால நைட்டுக்கு சாயங்காலம் சாப்பாடு செய்வோமா, அதே காலையில சாப்பிட்டுக்குவோம். அதனால காலையில சாப்பாட்டு வேலையில வந்தோடனே தம்பி வந்து அதையவே சாப்பிட்டு போயிட்டான். நானும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்ப இங்க ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காரைக்கு தான் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, அது இப்படி ஓஸ் தள்ளி 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 போட்டுங்க தண்ணி விட்டு வச்சிடுறதுங்க. அப்ப ஏன்னா இந்த ரோடெல்லாம் இனி இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு போடுவாங்கன்னு தெரியாது. அதனால இப்ப இந்த வேலை இதை முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளவுதாங்க. வெயில் அடிக்கிறதுனால சரின்னு வந்து நானும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இந்நேரம் இழுத்து போத்தி படுத்திருப்பேன். அப்படி ஒரு குளிரு. சரி, இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஃபுல் டே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி விடும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சம்பவம் இல்லை, இதெல்லாம் வந்து பழைய விஷயங்கள் இப்ப வந்து எனக்கு ஞாபகம் வருது. நானும் வந்து தம்பி பிறந்தப்ப கட்டட வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். என்னதான் நான் வந்து மேக்கப் வந்து கத்திருந்தாலும் எனக்கு அந்த சமயத்துல பெருசா திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது செங்கக்கல் சமந்திருக்கேன். கீழ் ஃப்ளோர்ல இருந்து மேல மாடிக்கு வந்து செங்கல் வந்து ஏத்துறதுக்கு வந்து போயிருக்கேன். அந்த லிண்டன் மேல நின்றுட்டு செங்கல் கீழே இருந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அந்த லிண்டன் மேல நின்று செங்கல் வாங்கி மேல கொடுக்கணும். அப்ப அதுல தயங்காம இறங்கி நின்று ஒரு மேல வந்து ஒரு 3 கிட்டத்தட்ட ரூம் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 ரூம் வரும். அந்த 6 ரூம் 3 வீடு. அதுக்கு வந்து செங்கக்கல் சமந்திருக்கேன். எத்தனையோ கை காப்பு காய்ச்சி போய் அந்த மாதிரி அப்புறம் சட்டியில வச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டு போய் கீழே தொட்டி கட்டுறதுக்கு இருக்குல்ல. இப்ப எனக்கு இதுக்கு தண்ணி விடும்போது என்னன்னு தெரியல, அந்த ஞாபகம் வந்துச்சு. செங்கல் சமந்தது, வேலைக்கு போனது, கம்பெனிக்கு வேலைக்கு போனது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ தம்பி பிறந்து ஒரு 3 மாச குழந்தையா இருக்கும் போதுலயே இந்த வேலைக்கெல்லாம் போயாச்சு. ஏன் வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, கொண்டு போய் விடு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம லைஃப்ல அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வர தப்பு இல்லைங்க. அதையும் நினைச்சு பாத்துக்கணும். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கும் வந்து ஒரு எந்த வேலை கிடைச்சாலும் போய் செய்யற அளவுக்கு நான் இருக்கிறேன் இன்னைக்கும். என்ன சாப்பாட்டு கஷ்டம் இல்லை, அன்னைக்கு அதுக்குமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்தது. தம்பிக்கு கொஞ்சமா சாப்பாடு வந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கேங்க. அதாவது நான் வாங்குறத விட அவங்களே நான் கிடக்குற பட்டினியை பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு சாப்பாடு இல்லாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்னை வாண்டடா இந்த சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்த நாட்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோமேனு இப்ப இதை பார்க்கும்போது ஒரு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நீங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த கஷ்டம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்ததுதான். அம்மா அப்பா கிட்ட இருக்க வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எதுவுமே இல்லை. உணர்றேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நிலைமையில இருந்து இன்னொரு நிலைமைக்கு வந்தோம், திருப்பி வந்து கஷ்டப்பட்டோம், திருப்பி இப்ப இருக்க நிலைமை கூட பத்துல அப்படின்னு தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்றதான். சரி, தண்ணி விட்டு முடிச்சுட்டு நாங்க போயிட்டு இன்னைக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாக்கலாம். என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை படுத்து தூங்கினாலும் தூங்குவேன், ஈவினிங் மேல ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவேன். நல்லா படுத்து தூங்கியாச்சுங்க. உடம்பு செம வலி பனியில வந்ததுக்கு. நானும் அந்த குட்டி பையனும் தான் படுத்து தூங்கிட்டோம் நல்லா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காப்பி வச்சு கொடுத்துட்டு எல்லாம் காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி ஊத்துறோமுங்க. எப்பயும் காலையில சாயங்காலம் 2 நேரமும் செடிக்கு தண்ணி பிடிச்சி ஊத்திடுவோம். பாப்பா பாத்தீங்கன்னா பூரா ட்ரெஸ் எல்லாம் நினைச்சுக்கிட்டே தண்ணி ஊத்திட்டு அப்புறம்
அதுக்கு மேல போயிட்டாளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு வேலை சொன்னோம்னு வைங்களேன், என்ன பண்ணுதுங்கன்னா இப்படி எதையாவது ஒண்ணு பண்ணிக்குதா, அப்புறம் நம்ம வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவோமா, போய் நின்னுட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகிறது பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குது ரெண்டு உட்காந்து. அத்தை நீ தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நானும் தம்பி மோந்து ஊத்திட்டு இருக்கிறேங்க. ஈவினிங் தான் தண்ணி வருங்க, காலையில ஈவினிங் 2 நேரம் தண்ணி வரும். அப்புறம் பிடிச்சி எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. வேலை செஞ்சதுனால ஒரு ஆளுக்கு பசிக்குது, மட்டன் ஊறுகாயும் சாப்பாடும் போட்டு போய் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடுது. பாட்டியும் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டீ வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் சாயங்காலம் வீடு கூட்டி வாசல்லாம் கூட்டிட்டு ஸோ தீபம் போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எப்பயுமே சாயங்காலம் வீடு வாசல் கூட்டிடுவோம், காலையில சாயங்காலம் 2 நேரமே. ஏன்னா இங்க மண்ணு நிறையுங்க. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கூட்டும் போது பாத்தீங்கன்னாலே தெரியும், மண்ணு வந்து பயங்கரமா நிறைய. இப்படித்தான் இங்க வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா அழகான வாழ்க்கை போயிட்டு இருக்குது எங்களுக்கு. ஸோ எங்களோட லைஃப் ஸ்டோரியுமே அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்றோம். இன்னைக்கு வந்து தோசையும் பொட்டுக்கடலை சட்னியும். நான் தேங்காய் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜ்ல இல்ல, கொஞ்சமா தான் இருக்குது. வெறும் தேங்காய் மட்டும் போட்டு தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு பார்த்தப்போ தேங்காய் இல்ல. சரி பொட்டுக்கடலை சட்னி. இப்ப அது வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியலாம், இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன். நம்ம பிளாக்ல போடணும்ல. ஸோ மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சுக்கிறேன். வெறும் பொட்டுக்கல்ல மட்டும் வந்து போட்டு சட்னி அரைக்க போறோம் நம்ம. அதனால பொட்டுக்கல்ல நான் வந்து மாவு கொண்டா பொட்டுக்கடலை போடுறேன். நாங்க 3 பேர் இருக்கோம் இல்லையா, அதனால 3 கை போட்டுட்டேன். இப்போ இஞ்சி இருந்தா இஞ்சி போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி இல்ல, அதனால பூண்டு மட்டும் போட்டுக்கிறேன். பூண்டு மட்டும் போட்டு புளி கொஞ்சமா, புளி கொஞ்சம் போட்டாச்சு. மல்லித்தலை கொஞ்சம் போடுறது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை தலை வந்து இல்ல, உடைச்சிட்டு வராம விட்டாச்சு. தாலி கீழே போட்டுக்கலாம். நீ அடுத்தது பச்சை மிளகா. காரத்துக்கு மெயினா பச்சை மிளகா தான். அப்படியே இங்க கல்லு காஞ்சிருச்சு. தோசை வந்து ஒண்ணு ஊத்திடலாம். நாங்க 3 பேர் தான் இருக்கோமா, அதனால எங்களுக்கு வந்து பெருசா நிறைய தோசை ஊற்றணும் அதெல்லாம் இல்லை. பாட்டிக்கு மொத்தமா 2 தோசை நல்லா ஊத்தாக்குற மாதிரி ஊத்தணும். ஏன்னா லேசா ஊத்தினாலும் அவங்களால சாப்பிட முடியாது. அதனால அவங்க 2 தோசை, நான் ஒரு 3 தோசை, தம்பிக்கு ஒரு 2 தோசை. அவன் சட்னியோட டேஸ்ட் பொறுத்து சாப்பிடுவான்னு வைங்க. சட்னி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சார் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஆமா, பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதுதான் காரத்துக்கு நம்ம போடுறதே, வேற எதுவும் இல்லை. ஒரு 5 பச்சை மிளகா போட்டுருக்கேன். அப்புறம் வேணா 10 தாளிக்கும் போது போட்டுக்கேன். நைஸாவா உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இந்த சட்னி அரைக்கிறியா? அவ்வளவுதாங்க, இதை அரைக்க வேண்டியதான். அவ்வளவுதான், சட்னி ரெடி. என்னத்த போட்ட கீழே? ஏதாவது வேலை வச்சுன்னா அப்படி பின்னிடுவேன் அவனை நான். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்துலயே வச்சிடலாம். மேலதான் வைக்கணும். சட்னி எடுத்து இதுல போடு. இப்ப நான் அரைச்சுக்கிறேங்க, அவ்வளவுதான். தோசை சுட்டு சாப்பிட்டு சட்னி அரைச்சு சாப்பிட போறோம். சாப்பிடும்போது வீடியோ கண்டினியூ பண்றேன். பாய். அவன் சொல்லுவான். சட்னி அரைச்சாச்சு, தோசை சுட்டாச்சு, எல்லாம் எடுத்துட்டு வந்து நைட் எப்பயுமே ஒன்னா உட்காந்தா சாப்பிடுவோங்க.
ஸோ இப்போ நாங்க 3 பேரும் சாப்பிட போறோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க ஒரு ஆள் ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பாய்ங்க. கையெல்லாம் இப்படி இங்கா இருக்குது. சோப்பு கழுவுனியா இல்லையா? கழுவு. ஓட்டு